கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா 250 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்தியாவின் முதல் தபால் நிலையம் அப்படிங்கிறது சொல்றாங்க. என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா 1774ஆம் ஆண்டு கவர்னர் ஜெனரலாக இருந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவர்கள் இந்தியாவோட முதல் தபால் நிலையத்தை திறந்து வச்சிருப்பாரு. எங்க திறந்து வச்சிருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. கல்கத்தாவில் தான் அந்த ஒரு முதல் தபால் நிலையம் அப்படிங்கிறது இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்கும். அது தொடர்ச்சியா செயல்பட்டுட்டே வருது. இந்த வருஷம் அது 250வது வருஷத்தை எட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிகளோட ஒரு முக்கிய அம்சமாக இருக்கு. 250 வருடங்களா இந்தியாவோட முதல் தபால் நிலையம் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருந்துட்டே இருக்கு. 1774ஆம் ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு. அது யாரு திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் பிரபு தான் வந்து திறந்து வச்சிருக்காரு. அந்த ஒரு செய்திகள் தான் இங்க இருக்கும். சரிங்களா? டைரக்டா பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டா இருக்கும். அடுத்தது சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அருணாச்சல் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்கன்னா சைனா அடிக்கடி கிளைம் பண்றாங்க. இந்தியாவோட முக்கியமான தலைவர்கள் உதாரணத்துக்கு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ அருணாச்சல் பிரதேஷ்க்கு போனாலே சீனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்களோட இன்டெகிரல் பார்ட் ஆஃப் சைனா அப்படிங்கிறத அருணாச்சல் பிரதேச பார்த்து சொல்லிட்டே இருக்காங்க. 1962 போர்ல கூட அருணாச்சல் பிரதேஷ்ல தான் அந்த ஒரு அட்டாக் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில சீனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேச திபெத் சதன் திபெத் அப்படின்னு சொல்றாங்க, தெற்கு திபெத் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? திபெத் தெரியும் நமக்கு, சைனாவோட தென் கோடி மாவட்டமாக ஒரு மாநிலமாக தான் திபெத் அப்படிங்கிற பகுதி இருக்கு. ஸோ அருணாச்சல் பிரதேசம் என்ன சொல்றாங்கன்னா சதன் திபெத் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ்க்கு அவங்க வச்சிருக்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷாங்னான் அப்படின்னு சொல்லி பேரும் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறது நிறைய இந்தியாவோட பார்டர் செக்யூரிட்டின்னு வரப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கோட் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அதோட பெண்களோட பங்களிப்பு. ஓகேங்களா? இந்தியாவில் எம்எஸ்எம்இ அப்படின்னா சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது. ஸோ உதயம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கு. ஓகேங்களா? அந்த போர்ட்டலோட டேட்டாவை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் 2.28 கோடி எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் உள்ளன அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? இவற்றில் பெண்களால் நடத்தப்படும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 46.67 லட்சம் ஆகும். ஒரு மிகப்பெரிய நம்பராக தான் இருக்கு. பட் ஸ்டில் there is a room for development அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நாட்டின் மொத்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களில் இது 20% ஆகும். அப்போ 20% எம்எஸ்எம்இ நிறுவனங்களை பெண்கள் நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது 20% அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் இன்னும் அதிகமாயிட்டே போகும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எம்எஸ்எம்இ நடத்தும் பெண்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, குஜராத் ஆகிய 5 மாநிலங்கள் முன்னிலையில் இருக்கின்றன. ஸோ இந்த 20% அப்படிங்கிறத பார்த்தோம். 46% அப்படிங்கிறது அந்த 46 லட்சம் அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலங்கள்ல பரவலா அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிகமாக மகாராஷ்டிரால தான் பெண்கள் நடத்தக்கூடிய அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அதிகமாக இருக்கு. அதன் பிறகு தமிழ்நாடு, அப்புறம் உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் அப்படின்னு சொல்லி ஒரு டாப் 5 அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ நாட்டில் உள்ள மொத்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தப்போ நம்ம 2.28 crores அப்படின்னு சொல்றோம். அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தரக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 15 கோடியாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பெண்களால் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 46 லட்சம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதுல இருந்து நமக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா 2.5 கோடி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்தியாவிலேயே அதிகமா பெண்கள் நடத்தக்கூடிய அந்த சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் நமக்கு மகாராஷ்டிரால இருக்குன்றத சொல்லியிருந்தோம். மகாராஷ்டிரால அப்ப எத்தனை லட்சம் அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களால் நடத்தக்கூடிய அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மகாராஷ்டிரால மட்டும் 8.3 லட்சம் இருக்கு. தமிழகத்துல 6 லட்சம், மற்ற மாநிலங்கள்ல 3, 2 அப்படிங்கிற மாதிரி வருது. சரிங்களா? ஸோ இவங்க தான் அந்த டாப் 5 ஸ்டேட்ஸா வந்து நமக்கு இருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா 8 லட்சம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் 6 லட்சம் விமன் சார்ந்து பெண்கள் சார்ந்த அந்த எம்பவர்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரப்போ இதெல்லாம் நம்ம கோட் பண்ணலாம். தமிழகத்துல 6.3 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வந்து பெண்களால நடத்தப்படுது. ஸோ இது இந்தியா அளவில் பார்க்குறப்ப நமக்கு 2ஆம் இடத்துல இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட்டா நம்ம கோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கடைசியா பார்த்தோம்னா இந்த சங்கீத கலாநிதி அந்த மாதிரியான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. மியூசிக் அகாடமியோட 98வது ஆண்டு விருதுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுல சங்கீத கலாநிதி அப்படிங்கிற அவார்டு யாருக்கு போயிருக்குன்னா TM கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது முக்கியமான விருதுகள் அப்படின்னு பார்க்குறப்ப அடுத்தது சங்கீத கலா ஆச்சாரியா அப்படிங்கிற அந்த விருது யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாரசால ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிருதங்க வித்வான். அடுத்தது கர்நாடக இசை வாய்ப்பாட்டு கலைஞர் கீதா ராஜா ஆகியோர்களுக்கு வந்து இந்த சங்கீத கலா ஆச்சாரியா அப்படிங்கிற அவார்டு வந்து போயிருக்கு. அடுத்தது TTK அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
இதில் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருவையாறு சகோதரர்கள் எனப்படும் எஸ் நரசிம்மன், எஸ் வெங்கடேசன் ஆகியோர் 40 ஆண்டு காலமாக மெலட்டூர் பாகவத மேல பாரம்பரியத்தில் இசை நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். இவர்களும் வயலின் வித்வான் HK நரசிம்மமூர்த்தியும் TTK விருதுக்கு தேர்வாகியுள்ளனர் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அப்போ 3 பேர், நரசிம்மன், வெங்கடேசன், அடுத்தது பார்த்தோம்னா நரசிம்மமூர்த்தி, இவர்களுக்கு தான் வந்து இந்த TTK விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, 3 அவார்டு பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தோம்னா இசை அறிஞர் அவார்டு அப்படிங்கிறது சொல்றாங்க, அதாவது விருது அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்கரெட் பாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து இந்த இசை அறிஞர் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிருத்திய கலாநிதி அவார்டு. ஓகேங்களா, நிருத்திய கலாநிதி அவார்டு அப்படிங்கிற சொல்றோம். ஸோ இது ஒரு முக்கியமான அவார்டா இருக்கு. இதை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு மோகினியாட்ட கலைஞராக அறியப்படும் நீனா பிரசாத் அவர்களுக்கு வந்து இந்த நிருத்திய கலாநிதி அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விருதுகள் எப்போ வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த தகவலும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அவார்டு யாரு என்ன, அதை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 1 2 3 4 5 அவார்டு இருக்கு. 5 அவார்டு யார் வின் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு வின் பண்ண நபர்கள் யார், அதெல்லாம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்னு பார்க்குறப்ப ஹிந்து, தமிழ், இங்கிலீஷ் பேப்பர் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப குறைவான செய்திகள் தான் இருந்துச்சு. நமக்கு தேர்தல் காலகட்டமாக இருக்கனால தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துட்டனால பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் எதுவும் இருக்காது. சரிங்களா, ஸோ இந்த டைமை நம்ம நல்லா யூஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான், இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு செலவாகும். அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒதுக்கப்பட்ட டைமில் பழைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு குரூப் 4 எக்ஸாம் போகிறப்போ இன்னமும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ நாளைக்கு DNA மீட் பண்ணலாம்.